ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாராஜா போர்டு இதில் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். இதில் என்னென்ன போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5200 ஒன்று போயிருந்துச்சு. BD 139 ஒன்று கம்ப்ளைண்ட்டு, BD 141. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து C1815 ஒன்று 1815. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q5 இருக்குல்ல, அது பேக் சைடில் நமக்கு சால்டரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஜீனர் ஒன்று SMD ஜீனர். அதுபோல் நம்ம டயோடு மாதிரி போட்டு லாக் பண்ணி கொடுத்தாச்சு. 3.3K ரெசிஸ்டர் ஒன்று பேர்ன் அவுட்டு. இதெல்லாம் தான் மாற்றிருக்கோம். மாற்றினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த BD 139 ஒன்று, இந்த BD 141, இங்கே ஜீனர் டயோடு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பதில் நம்ம நார்மல் 1 ஆம்பியர் டயோடு போட்டிருக்கோம். இந்த கெப்பாசிட்டர் ஒன்று, அதுக்கு பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டர் ஒன்று. இந்த கெப்பாசிட்டர்னு பார்த்தீங்கன்னா 63 வோல்ட்டு 47 UF இது போட்டிருந்தாங்க. அதில் நம்ம அதெல்லாம் போட்டு இப்போ ஆடியோ எடுத்தாச்சு. இது ஆடியோ எடுத்த வீடியோ வந்து வச்சுருக்கிறேன், ஆனால் நமக்கு போட்டால் காப்பி ரைட்ஸ் விழுந்துடும். அதனால் கிறிஸ்பை மட்டும் நான் செக் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி போர்டு சர்வீஸ் பண்ணுறனால நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஸ்பேர்ஸ் ஒன்று தனித்தனியாக தான் போய் வாங்கிட்டு வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு. இல்லை வீட்டுக்கு வண்டிக்கு எதாவது ஆம்ப்ளிஃபையர் போர்டு ஸ்பேர்ஸ் வேணுமாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம், அல்லது ஆம்ப்ளிஃபையராக வேணுமாலும் வாங்கிக்கலாம். இதில் தானே எப்படி செக் பண்ணி பார்த்தோம்னா, இது ஃபுல்லாக நல்ல BD 130 140 இதெல்லாம் நம்ம ஸ்பேர் வச்சுக்கிறது. மல்டிமீட்டர் எடுத்து கண்டினியூட்டியில் போட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று வந்து இந்த பின்னுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வேல்யூ கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு கிளாஸ்ட்டுக்கு வச்சிங்கனாலும் வரும். இதே மாதிரி BD 130 139 140 139 செக் பண்ணோம். இதே போனது இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா பஸ்ஸர் சவுண்டு வரும், பீப் சவுண்டு வரும். பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கும் பீப் சவுண்டு வரல. தேர்டு பின்னுக்கும் செகண்ட் பின்னுக்கும் பீப் சவுண்டு வருது. இது போயிடுச்சு. இந்த ரெசிஸ்டர் 3.3K பார்த்திங்கன்னா பேர்ன் அவுட்டு ஃபுல்லாக, அதை மாற்றி ஆகணும். கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் எப்படி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது வேல்யூலாம் செக் பண்ண மாட்டோம். இந்த மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், உப்பி இருக்கும். இதில் பாருங்கள் நார்மலாக இருக்கும், இது பார்த்திங்கன்னா உப்பி போன மாதிரி இருக்கும். அதுதான் வித்தியாசம் அதுக்கும். இந்த 5200 அதே மாதிரி தான் செக் பண்ணோம். BD 130 140 செக் பண்ண மாதிரி தான். இதில் வந்து இந்த காம்போனன்ட்ஸ்லாம் போயிடுச்சு. SMD ஜீனர் எப்படி செக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, இது மைனஸு இது ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கருப்பு கலர் கோடு வந்து மைனஸு. இப்படி டேரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டு வருது பார்த்தீங்களா, அது வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது போயிடுச்சு, வரக்கூடாது எப்பயுமே. இதே நார்மல் டயோடில் செக் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே ஜீனர் நார்மல் டயோடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, வேல்யூ தான் காட்டும். பாருங்கள், இந்த மாதிரி பீப் சவுண்ட் வரக்கூடாது. அது வந்துருச்சுனாவே அது போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி மேலும் நிறைய வீடியோகள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் TN20 தேகா வீடியோன்னு ஒரு சேனல் இருக்குது. தேவைப்படுறவர்கள் ஆர்டர் கூப்பிட்றதுக்குன்னா கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கன்ஃபார்மாக ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்கள்.
இல்லை ப்ரோ ப்ரைஸ் டீட்டெயில் மட்டும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.